சொன்னா 148 140 கூட்டு முறையில கொலை முயற்சி நடந்ததா ஒரு வழக்கு வந்து சீர்காழி நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திருவிளையாட்டத்துல இந்த குமாரமங்கலத்துல நடந்த நிகழ்வுக்கு முன்னாடியே அந்த செந்தமிழ்வாணனுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு SCST ஆக்ட் நடக்குது, பெண்டிங் இருக்கு. ஆல்ரெடி 1வது மாசம் சம்மன் கொடுக்கணும் பெரம்பூர் போலீஸ். ஆனா இது வரைக்கும் இது 6வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்குமே சம்மன் கொடுக்கவே இல்லை. அப்ப பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? காவல்துறையில இருந்தா இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே காவல்துறை தான். என்ன காரணம்னா SC/ST அட்ராசிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட் தான் இந்த ஆக்ட் பேரு. பிரிவென்ஷன் முன் தடுப்பு அப்படிங்கிறதா அர்த்தம். அப்ப பிரச்சனை நடந்து முன்னாடியே இந்த பிரச்சனையை தடுக்கணுங்கிறத இந்த சட்டம் சொல்லுது. அந்த பிரச்சனை நடந்துட்டுன்னு சொன்ன பிறகு தடுக்கல அப்படின்னு சொன்னா அது யாரோட தவறு? காவல்துறையோட தவறு தான். இந்த ஆக்ட பொறுத்தளவுக்கு வழக்கு விசாரணை நடத்த வேண்டியது டிஎஸ்பி. ஆனா இந்த டிஎஸ்பி நடத்தவே இல்லை. அவர் நல்ல மனிதர்னு அப்பா சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் தெரியும். ஆனா அந்த டிஎஸ்பி வந்து நேரா விசாரணை நடத்திருந்தா கண்டிப்பா SCST ஆக்ட் போட்டிருப்பாங்க. அவர் வந்து IAS படிச்சுட்டு இருக்கிறதுனால, IPS படிச்சுட்டு இருக்கிறதுனால, அவருக்கு நேரம் பற்றாக்குறையினால அவர் வந்து இங்க வந்து விசாரிக்க முடியல. அப்ப அவருக்கு கீழே உள்ள ஆட்கள் வந்து தவறான செய்தி அவருக்கு அவரு அந்த வழக்க வந்து முன்னெடுக்கல. இப்ப அப்பா சொன்னது போல அவர் வந்து கண்டிப்பா உதட்டுல காயம் இருக்கு, மார்பிள்ல காயம் இருக்கு, இது எல்லாத்தையும் நெடுங்காட்டுல போய் ஒரு கிளினிக்ல காமிச்சிருக்காரு. இப்ப பெயில் வந்து இங்க தரங்கம்பாடி நீதிமன்றத்துல அவங்க போட்டிருக்காங்க. சரண்ங்கிறவங்களை ஒருத்தவங்க தான் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு ஜூலைல ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. நேற்று முந்தானாலும் இன்னொருத்தவங்க ரிமாண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க காவல்துறை தரப்புல. அந்த சரணுக்கு வந்து பெயில் வந்து 1வது பெயில் டிஸ்மிஸ் ஆயிடுது தரங்கம்பாடி கோர்ட்ல. 2வது பெயில் முந்தானத்துக்கு அந்த பெயில கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம அந்த பாரதி ராஜாவுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு 25 நிமிஷம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசிருக்கிறோம். பேசினதுனால அவரு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பெயில நீங்க இனிமேல் நீங்க போடவே கூடாது, நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் ஒரு நீதிபதியே கண்கலங்கிற சூழ்நிலை தான் இந்த சமூக அவலநிலை இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல. ஆல்ரெடி 50 ஆண்டுகளா அந்த ஊர்ல 50 ஆண்டுகளுக்கு மேல இந்த குடும்பத்துல உள்ளவங்க மட்டும்தான், வேற யாரும் இல்ல, இந்த குடும்பத்துல உள்ளவங்க மட்டும்தான் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேல பாரம்பரியமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இத மத்த நடுநிலையாளர்கள் இருக்காங்க, அப்பா சொன்ன போல மத்த நடுநிலையாளர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வெக்கி தலைகுழுறாங்க இந்த சம்பவத்துக்கு. அதனால தொடர்ச்சியா இதை வந்து பேரண்ட் வந்து கண்டிக்கணும்ல. இந்த விஷயத்த உடனே பெயில் போட வரா, ஜாமீன் சூரிட்டி நிறுத்துறான். அப்ப நான் செஞ்சதேதான் என் பிள்ளையும் செய்யறான் அப்படின்னு அவன் பெருமைப்படுறான். பாரம்பரியமா அவன் உள்ளுக்குள்ளே ஊறி போயிடுச்சு. அதனால அது அவனுக்கு வந்து ஒரு பெருசா தெரியல. இதெல்லாம் நடமாடுறது வந்து நாங்களாம் என் வீட்டுல நடந்திருந்தா எங்க அப்பா அம்மா தூக்கு மாட்டி செத்துருவான். ஆனா இது வரைக்கும் சாகாம இருக்கிறாங்க. அதனால இனிமேலாவது நீங்க வந்து பிள்ளைங்களை கண்டிக்கிற விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.